18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்கான புதையலை நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பான பொக்கிஷத்தை உன் கைகளில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இது 2ல் 1 தொட சொன்னேன். நீயும் என் வாக்கை நம்பி 2ல் 1 தொட்டு விட்டாய்தானே? நிச்சயமாக உனக்கான உதவி உனக்கு கிடைக்கும். நீ தவமாய் வேண்டி நின்று ஏங்கி கேட்டு எதிர்பார்த்ததை உன் கைகளில் கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ எப்போதும் நல்லதையே நினச்சினா இந்த கருப்பசாமி எல்லாத்தையும் உனக்கு நல்லதாக செஞ்சு கொடுப்பேன். நீ நினைக்கிறதெல்லாம் நிஜமாக நடக்கணும்னா உன் மனசுக்குள்ள நல்ல சிந்தனைகள் தேவை. நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் எண்ணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்வேன். நான் பல முறை உன்கிட்ட பல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் மறுபடியும் நீ செய்கிறதையே செஞ்சுக்கிட்டு கண்டதை நினச்சி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்க. அப்புறம் என்னால் எப்படி உனக்கு ஆசீர்வதித்த அனுகிரகத்தை கொடுக்க முடியும்? கிரகங்கள் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும், உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை எதிரியாகவே நினச்சாலும் எதை பார்த்தும் நீ பயப்பட வேணாம். ஏன்னா சாமியை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் தப்பாகவோ தவறாகவோ நடந்துடாது. இந்த உலகத்தில் எல்லாருமே சமானம்தான். யாருமே இங்கே பெரிய ஆளும் கிடையாது, யாருமே இங்கே ஒன்றும் இல்லாதவனும் கிடையாது. உனக்காக நான் இருக்கேன். மற்றவங்க யார் என்ன வேணாலும் பேசட்டும், அதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே. அவங்கவங்க செய்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல அவங்கவங்க பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். உன்னை படைச்ச இந்த கருப்பசாமி நான் சொல்கிறத கேளு. இப்போது தான் நீ மனசில் தைரியமாக இருக்கணும். எதை நினச்சும் பயப்படக்கூடாது என் செல்லமே. இனிமேல் உன் வாய்களில் இருந்து அது வேணாம், இது வேணாம், அது பிடிக்கலை, இது நடக்கலை, அது சரியில்லை, இது குறையா இருக்குன்னு எதிர்மறை வார்த்தைகள் வரவே கூடாது. உன் குறைகளையெல்லாம் தீர்க்க நான் எங்கே இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ வெளியில் எங்கு போனாலும் இந்த கருப்பசாமி உனக்கு காவல் தெய்வமாக துணையாக உன் கூடவே தான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு நீ முழுசாக நம்பு. நீ எவ்வளவுதான் ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து தாழ்ந்து பணிஞ்சு போனாலும் சில பேர்கிட்ட நல்ல பேரே எடுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க இப்படி இருக்காங்களே நினச்சி கவலைப்படுறதுக்கு பதிலாக காரியங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எப்போவுமே நீ செய்யக்கூடிய எந்த செயலும் உன் மனசாட்சிக்கு விரோதமாக தவறாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும்படியும் நீ செய்கிற செயல்களிலெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் செய்கிறேன். என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். கோபத்தோடு இருக்கிற மனசுலையும் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் காட்சிகள் அதில் தெளிவாக தெரியாது. அதனால் தண்ணியை கொஞ்சம் அமைதிப்படுத்தினா எப்படி அதில் உருவம் தெளிவாக தெரியுமோ, அதே போல் உன் கோபத்தை கொஞ்சம் அடக்குனினா உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்னன்னு உனக்கு தெளிவாக புரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை விட்டுட்டு பொறுமையாக இருக்கப்பார். பக்குவந்தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய அற்புதமான விஷயமா இருக்கு. அடுத்தவங்க உனக்கு தீங்கு செய்ய நினைச்சாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. வேலையிலையும் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரும்படி இந்த கருப்பசாமி நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். அதற்காக தான் உனக்கு தேவையான இந்த புதையலை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பதற வேணாம். நீ செய்த கடின முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் எல்லாமே சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை சரியானபடி உனக்கு கிடைக்க செய்யும். என்னை நம்பாதவர்களுக்கே உதவி செய்யக்கூடிய இந்த கருப்பசாமி என்னையே நம்பி வாழக்கூடிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான காலமும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகும் என் செல்லமே.